இன்னைக்கு இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், அவர் உயிர்த்தெழாவிட்டால் எங்களுடைய பிரசங்கம் விருதாய் போயிருக்குமே, எங்களுக்கு ரட்சிப்பு கிடைச்சிடாதே. அவர் உயிர்த்தெழலனா நமக்கு என்ன கிடைச்சிடாது? ரட்சிப்பு கிடைச்சிடாதே. அவர் உயிர்த்தெழுந்தனால தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்குதுன்னா ரட்சிப்பும் நித்திய ஜீவனும் கிடைத்திருக்கிறது. தேவ பிள்ளையே, அதுதான் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறார். ஆமென். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதலுடைய வல்லமை. உயிர்த்தெழுதலுடைய வல்லமை. உயிர்த்தெழுதலுடைய வல்லமை. செய்தியுடைய தலைப்பு உயிர்த்தெழுதலுடைய வல்லமை. அவர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். 24:6. அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்ல போறோம். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். அவர் அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. எங்க இல்லையா? கல்லறைக்குள்ள இல்ல, செத்த இடத்துல இல்ல, உயிர்த்தெழுந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்து என்ன பண்ணார்னா உனக்குள்ள எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து என்ன பண்ணிருக்கிறாரு? உனக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். ஏசப்பா என் கூட பேசுப்பா. ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை குறித்து என் கூட பேசுங்கப்பா. என் கூட பேசுங்க ஆண்டவரே, என் கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு எல்லா கண்களை மூடி ஆண்டு சமூகத்திலே அல்லேலூயா. படித்தவரும் சுமப்பா, படிக்காதவரும் சுமப்பா, படித்தவரும் சுமப்பா, படிக்காதவரும் சுமப்பா. உந்தன் வேதம் பேதைகளை ஞானிகளாக்கிடுதே, உந்தன் வசனம் சுமப்பவரை உம் வசனம் சுமந்திடுதே. உந்தன் வேதம் பேதைகளை ஞானிகளாக்கிடுதே, உந்தன் வசனம் சுமப்பவரை உம் வசனம் சுமந்திடுதே. உம் வேதம் என் மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் நான் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன். இயேசப்பா, நீங்க எங்களை தேடி வரலன்னா இன்னைக்கு நாங்க மண்ணோடு மண்ணா போயிருப்பையா. என் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து நடத்துறீங்க. அந்த எல்லா தேவ பிள்ளைகளோடு பேசுங்கப்பா. தூக்கம் ஒரு ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு தடையா இல்லாதபடி, உங்க வார்த்தைக்கு தடையா இல்லாதபடிக்கு எங்க சபையில ஆண்டவரை கண்ணித்திரின் ஆவி எடுத்து போடுங்கப்பா. எல்லாருக்குள்ளேயும் தேவ பக்தியோடு கூட கர்த்தருடைய வார்த்தை என்ற ஒரு பயத்தோடு கூட இந்த வார்த்தையை கேட்டு தான் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். பலப்படுத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆமென், ஆமென். அவர் உயிர்த்தெழலனா நம்முடைய பிரசங்கம் விருதா. நம்ம சுவிசேஷிக்கிறது, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்றது விருதா. ஆமென். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை. அந்த வல்லமை என்னென்னலாம் பண்ணுச்சு? உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன பண்ணுச்சுன்னு பார்க்க போறோம். முதல்ல இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன பண்ணுச்சுன்னா கல்லறையை திறந்தது. அநேக பரிசுத்தவான்களை உயிரோடு கூட எழுப்பினது. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமை மரித்த கல்லறையை திறக்க உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்களே. ஆமென். வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரம் 52லிருந்து 53 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். பக்கம் சொல்லுங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் பக்கம் என்னப்பா? 46. 27ஆம் அதிகாரம் 52வது வசனம் 53வது வசனம். கல்லறைகளும் திறந்தது, கல்லறைகளும்
பெற்றார்கள். ஆமென், ஆமென். இயேசப்பாவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, அவருடைய கடைசி வார்த்தை பேசி ஜீவனை கொடுக்கும் போது அந்த வல்லமை என்ன பண்ணுச்சு? உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன தெரியுமா பண்ணுச்சு அப்படின்னா, அநேக பரிசுத்தவானுடைய கல்லறையில திறந்தது. ஆமென். அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடு கூட வந்தார்கள். ஆமென், 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 ஆமென். இந்த ஆண்டு கல்லறை திறக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே எங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா கையை தட்டி கத்த நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க நினைச்சாங்க. கையை தட்டி இயேசுவுடைய வல்லமை கல்லறை திறந்தது. அநேக பரிசுத்தவான்களை உயிரோடு கூட கர்த்தர் எழுப்பினார். ஆமென், ஆமென். இந்த கால வேளையில இன்னைக்கு பாருங்க, பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் இயேசு மரித்து ஆவியை ஒப்பு கொடுத்து உயிர்த்தெழுந்ததுடைய வல்லமையை பார்த்த உடனே கல்லறை திறக்கப்பட்டு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தருடைய சரீரம் எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கும்? மண்ணோடு மண்ணா போயிருக்கும். புது சரீரத்தை கொடுத்து புது மேனியை கொடுத்து கர்த்தர் அவங்க கல்லறையை திறந்து மறுபடியும் அவங்களை என்ன பண்ணாரு? சொல்லப்பட்டிருந்த பரிசுத்த நகரத்திலே உலாவ செய்தார். நீங்க படிச்சீங்க 53வது வசனம் மறுபடியும் வாசி. மேல சேர்ந்து வாசிக்க போறோம். வாசிமா. உயிர்த்தெழுந்த பின்பு கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். ஆமென். உயிர்த்தெழுந்தவங்க எங்க போனாங்களாம்? பரிசுத்த நகரத்துக்கு போனாங்க. அநேகருக்கு காணப்பட்டாங்க. அநேகர் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இன்னைக்கு அந்த அதே உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த கால வேளையில உங்கள் மத்தியிலே கடந்து வர போகிறது. இன்னைக்கு செத்து போன ஒரு சரீரத்தையே உயிரோடு எழுப்ப அவருடைய வல்லமை செயல்படுமானா, பழுதாய் போயிருக்கிற உன்னுடைய அவயத்துக்கு கர்த்தர் வல்லமையை கொடுத்து இன்னைக்கு உயிர் தேட பண்ண ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உங்களையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்க இந்த கால வேளையில அந்த வல்லமை கடந்து வர போகிறது. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில செத்து போயிருக்கிறது? உங்க விசுவாசம் செத்து போயிருக்குதா? உங்க நம்பிக்கை செத்து போயிருக்குதா? உங்க சரீரம் செத்து போயிருக்குதா? பெலனத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? கண்ணீரோடு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? தேவையோடு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுறாரு, உங்களை பார்த்து பேசுறாரு. உயிர் தெழுந்த வல்லமை மரித்து போன சடலத்தையே உயிரோடு எழுப்புமானால் இன்றைக்கு அந்த வல்லமை பெரிய காரியத்தை வாழ்க்கையில செய்யும். ஆமென். பாருங்க, இயேசு இந்த பூமியில வந்து 33 வருஷம் இந்த பூமியில உயிரோடு கூட இருந்தார். 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். ஊழியம் செய்யும் போது என்னென்னலாம் செஞ்சார் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல எங்க சகோதரர் சொல்லட்டும், அப்புறம் எங்க சகோதரிங்க சொல்லுங்க. சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லுங்கப்பா. என்ன பண்ணாரு? இயேசு ஊழியம் செய்யும் போது என்னென்னலாம் பண்ணாரு? வியாதியை குணமாக்குறார். மொத்தமா சொல்லிட்டாரு சகோதரர். வியாதியை குணமாக்குறார். நீங்க சொல்லுங்கம்மா. கண் பார்வை கொடுத்தாரு. ஆமே, நீங்க சொல்லுங்கப்பா. இப்ப என்ன பண்ணாரு? முடவரை நடக்க செஞ்சாரு. நீங்க சொல்லுங்கம்மா. இப்போ தொழுநோய்களை குணமாக்குனாரு. சரி, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இப்போ என்னப்பா? உணவு கொடுத்தாரு. கூனியை நிமிர செய்தாரு. சரி, சூப்பர். உணவு கொடுத்தாரா? சரி, சூப்பர். நீங்க சொல்லுங்கம்மா. செவிடரை கேட்க வச்சாரு. சூப்பர். நீங்க சொல்லுங்கப்பா. நன்மை செய்யறவரா சுற்றி திரிந்தாரு. பிதாவின் சித்தத்தை செஞ்சு முடிச்சாரு. ரெண்டு சொல்றாங்க பா சகோதரர்கள். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்கம்மா. மரித்தோர உயிரோட எழுப்பினார். ஆமென். எத்தனை நாள் மரிச்சவங்களை உயிரோட எழுப்பினார்ப்பா? 4 நாள் மரிச்சவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 4 நாள் மரிச்சவங்களை இயேசப்பா என்ன பண்ணாரு? உயிரோட எழுப்பினார். அடுத்தது என்ன பண்ணாரு? பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குணமாக்கினார். பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குணமாக்கினார். சூப்பர், சூப்பர். நீங்க சொல்லுங்க பாய்ப்பா. தண்ணீரை திராட்சை ரசமாக்கினார். நீங்க சொல்லுங்க பாக்கலாம். நீங்க சொல்லிட்டீங்களா? சரி, குழந்தைங்க தெரியாத சொல்லிச்சு. சரி, விட்டுருங்க. சரி, நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க. கடல் மேல அவங்க தானப்பா கேட்டுக்கிறேன். உங்களுக்கு வரும்போது சொல்லுங்க. அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களா? சரி, கடல் மேல நடந்தார். சரி, அடுத்து சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க பாக்கலாம். பிசாசு பிடிச்சவங்க என்ன பண்ணார்? ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். அடுத்தது நீங்க சொல்லுங்க. கல்லனுக்கு இரக்கம் பாராட்டு. கல்லனுக்கு இரக்கம் பாராட்டினார். சூப்பர், சூப்பர், சூப்பர். காற்றையும் கடலையும் என்ன பண்ணார்? 2 சொல்றாங்க. காற்றையும் கடலையும் இயற்கைக்கு என்ன பண்ணாரு? வல்லமை கொடுத்தார். ஆமென். மாற்றினார். நீங்க சொல்லுங்கம்மா. திமிர்வாதக்காரனை குணமாக்கினார். சூப்பர். நீங்க சொல்லுங்கம்மா. 5 அப்பா 2 மணி போஷித்தார். அப்பத்தை கொண்டு என்ன பண்ணாரு? போஷித்தார். சரி, இதுக்கு மேல கேட்டுனா நான் டென்ஷன் ஆயிடுவாங்க அப்படின்றீங்களா? நல்லா கவனிங்க. இயேசு உயிர் தெழுந்து அவர் பாருங்க, அவரு பூமியில வாழும் போது நிறைய அற்புதத்தை செஞ்சார். பாருங்க, இயேசு முதல்ல ஒரு மனுஷன் உயிரோட எழுப்பினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாயினுடைய விதையினுடைய மகனை தான் முதல்ல உயிரோட எழுப்பினார். அப்புறம் என்ன பண்ணாரு இயேசு கிறிஸ்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரித்த லாசருவை உயிரோடு கூட
மாதிரி உயிரோடு எழுந்துப்பேன் காட்டுறதுக்காக தான் என்ன பண்ணாரு, உயிரோடு கூட அவர் என்ன பண்ணாரு, எழுப்பினார் சொல்லி இப்படி நிறைய அற்புதத்தை செஞ்சார். ஆனா கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன பரிசுத்தவான் இத்தனை குருடனுக்கு பார்வை கொடுத்தாரு, முடவனை நடக்க செஞ்சாரு, தண்ணி என்ன பண்ணாரு, திராட்சரசம் இவ்வளவு அற்புதம் செஞ்சார். ஆனா இதை காட்டிலும் அவர் பூமியில உலாவி செஞ்ச அற்புதத்தை காட்டிலும் அவர் உயிர் தெழுந்த போது செஞ்ச அற்புதம் தான் பெரிய அற்புதம். ஆமென். என்ன அற்புதம்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி செத்த சடலத்தை எல்லாம் பரிசுத்தவான்கள் சடலத்தை இயேசு உயிரோடு கூட எழுப்பினார். ஆமென். ஆமென். 10 வருஷத்துக்கு அப்புறமா நீ நம்ம புதைச்ச இடத்துல நீ போயிட்டு நோண்டி பார்த்தீங்கன்னா எலும்பு மட்டும் தான் இருக்கும். ஆமென். அது கூட கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆயிட்டு இருக்கும், சாப்பிட்டுட்டு இருக்கும். இப்போ ரொம்ப வருஷம் பரிசுத்தவான்கள் செத்து போயிருக்கிறாங்க, அவங்க கிட்ட என்ன இருந்திருக்கும், ஒண்ணுமே இருந்திருக்காது. ஆனாலும் கர்த்தர் அவங்களை உயிரோடு கூட எழுப்பவர் வல்லமை உள்ளவராய் இருந்தார். இன்னைக்கு அவ்வளவு வல்லமை உள்ள அந்த உயிர்த்தெழுதல் வல்லமைதான் இந்த சபையில கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள்ளே செயல்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். 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 அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள்ளே செயல்படுத்த விரும்புகிறார் தேவ பிள்ளையே. அன்று உங்களால் தான் பேசுறேன், நீ கவலைப்படாத. அந்த உயிர் தெழுந்த வல்லமை ஒண்ணு இல்லாத உன்னை உருவாக்கும். ஆமென். ஒரு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் எலும்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேத வல்லுநர் எல்லாம் சொல்றாங்க ஒரு 15 வருஷம், ஒரு 16 வருஷம் அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம், கிட்டத்தட்ட அவ்வளவுதான் எலும்பு இருக்கும். நம்ம சரீரத்தினுடைய எலும்பு பூமியில அவ்வளவுதான் இருக்கும். இவங்க எத்தனையோ கணக்கான பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்து அவர் பிறப்பதற்கு முன்பாகவே என்ன பண்ணாங்கன்னா எத்தனையோ நாட்கள் பரிசுத்தவான்கள் வாழ்ந்தாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த பரிசுத்தவான்களுடைய சரீரத்தை உயிரோடு எழுப்ப அவருக்கு எலும்பை கொடுத்து, நரம்பை கொடுத்து, தசையை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து உயிரோடு எழுப்ப அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை அவ்வளவு வல்லமை செய்யும்னா இன்னைக்கு எல்லாம் இருக்கிற ஆவியத்தை அவர் உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். அவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை விழுங்கினவர். ஏசாயால சொல்லப்படுது அவர் மரணத்தை ஜெயமா விழுங்கினார். ஐயா அடிக்கடி ஐயா ஒரு கதை சொல்லுவார். ஒருத்தர் என்ன பண்ணுவாங்களா, போயிட்டு என்ன பண்ணாங்க, அந்த கதை உங்களுக்கு தெரியும். தண்ணியை பார்த்து கேட்டாங்களா, நீ இவ்வளவு தண்ணி என்ன பண்ற, தண்ணி இவ்வளவு வல்லமையா இருக்கிற, இவ்வளவு என்ன பண்ற, தண்ணி மூலமா நிறைய பேர் என்ன பண்றாங்க, போஷிக்கப்படுறாங்களே, காப்பாற்றப்படுறாங்களே, நீ தான் வல்லமை உள்ளவரான்னு கேட்டுச்சான். தண்ணியை பார்த்து கேட்டாங்களா, அது சொல்லிச்சான், நான் வல்லமை உள்ளவர்ல, என்னை கட்டி வச்சிருக்கிற மேகம் தான் வல்லமை உள்ளதுன்னு சொன்னாங்களா. மேகத்தை போய் கேட்டாங்களா, மேகத்தை பார்த்து கேட்டாங்களா, நீ தான் தண்ணியை கட்டி வச்சிருக்கிறியாமே, நீ தான் அந்த உலகத்திலே வல்லமை உள்ளவன்னு கேட்டாங்களா. அந்த மேகம் சொல்லுதான், நான் வல்லமை உள்ள, என்ன என்ன பண்ணுது இந்த மேகம், இந்த மேகத்தை மழை என்ன பண்ணுது, அதை என்ன பண்ணுது, அதை மாத்தி போடுது. அதனால மேகத்தை விட மழை தான் என்னது வல்லமை உள்ளதுன்னு சொன்னாங்க. மலையை போய் கேட்டாங்களா, நீதான் வல்லமை உள்ளதான்னு கேட்டாங்களா. அதுக்கு மலை சொல்லிச்சா, நான் இல்ல, என்னை உடைச்சி என்ன என்ன பண்றான், மண்ணாக்குறானே, அவன் மனுஷன் தான் வல்லமை உள்ளதுன்னு கேட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷனை போய் கேட்டாங்களா, நீதான் இந்த உலகத்திலே வல்லமை உள்ளவனான்னு கேட்டதுக்கு மனுஷன் சொன்னானா, நான் எவ்வளவு செஞ்சாலும் நான் என்ன ஆயிடுறேன், செத்து போயிடுறேன், மரணம் தான் வல்லமை உள்ளதுன்னு சொல்லிச்சான். மரணத்தை போய் கேட்டாங்களா, நீதான் இந்த உலகத்திலே வல்லமை உள்ளவர் அப்படின்னு கேட்டதுக்கு அது சொல்லிச்சா, இத்தனை வருஷமா நான் தான் பெரியவன் நினைச்சேன், ஆனா இயேசு மரித்து உயிரோடு வந்திருக்கிறாரு, என்னை விட இயேசு தான் வல்லமை உள்ளவர், ஏன்னா மரணத்தை இயேசு ஜெயிச்சார். ஆமென். இயேசு மரணத்தை விழுங்கின ஆண்டவர். ஆமென். மரணத்தை ஜெயமா விழுங்கி இருக்கிறாரு. நம்ம ஆண்டவரை போல யாரும் இல்ல. நரம்ப கொடுத்து, தசையை கொடுத்து, எலும்பை கொடுத்து ஒரு மனுஷனை உருவாக்கி பரிசுத்தவான்கள பரிசுத்த நகரத்துல உலாவி விட்டு அநேகரை பார்க்க செய்வார்னா உன்னையும் அநேகர் பார்க்க செய்வார் கர்த்தர். இன்னைக்கு பலவீனத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, சோர்வோடு வந்திருக்கிற தேவ மகனே மகளே, இன்னைக்கு தேவையோடு வந்திருக்கிற மகனே மகனை உயிர் தெழுந்த வல்லமை உனக்கு அற்புதம் செய்யும். ஆமென். 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 உயிர் தெழுந்த வல்லமை உனக்கு அற்புதம் செய்யும். செத்த சடலங்களை உயிரோடு கூட எழுப்பிச்சு உயிர் தெழுந்த வல்லமை. செத்த சடலங்களை உயிரோடு கூட எழுப்பிச்சு இன்னைக்கு கல்லறைகள் திறக்கப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, இன்னைக்கு மூடி வைத்திருக்கிற நாற்றம் எடுக்கிற உன் வாழ்க்கையை கர்த்தர் வாசனையா மாத்த போறாரு. உன் கல்லறை திறக்கப்பட போகிறது. இருளான வாழ்க்கை மாற போகிறது. ஒரு அற்புதம் வாழ்க்கையில நடக்க போகுது. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னுடைய செத்து போன ஆவியத்தை இன்னைக்கு உயிரோடு கூட எழுப்ப போகுது. பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி நல்லா குலுக்கி சொல்லுங்க பார்க்கலாம். குலுக்குங்க பார்த்தா. குலுக்கிட்டீங்களா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எல்லா அவயத்திலும் உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்க போகுது. நான் ஜெபிக்கும் போது, அதிகாலையில ஜெபிக்கும் போது ஒரு தேவ
பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிரப்புறத நான் பார்த்தேன். ஒரு மகிமை இறங்குச்சு. அந்த வல்லமையை நான் பார்த்தேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசுறாரு. அந்த வல்லமை உன்னுடைய பழுதா போன அவயத்தை புதுசாக்க போகுது. உன் பழுதா போன உன்னுடைய குடும்பத்தை புதுசாக்க போகுது. உன் குடும்ப தேவையை சந்திக்க போகுது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உன் வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பை கொடுக்க போகுது. கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. இன்னைக்கு உயிர்த்தெழுந்த வல்லமை உன் குடும்பத்தெல்லாம் ரட்சிக்க போகுது. உன் குடும்பத்தெல்லாம் ரட்சிக்க போகுது. கர்த்தர் பெரிய மாற்றத்தை உண்டாக்க போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன தெரியுமா பண்ண போகுது? உனக்கு காலூன்றி நிக்க செய்ய போகுது. இன்னைக்கு தடுமாறுற பத்தியா நீ தடுமாறிட்டு இருக்கிற உன்னை கத்த சொல்ற, நான் நிலைநிற்க பண்ண போறேன், உன்னை நிலைநிற்க பண்ண போறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கண்களை மூடி ஒரு சரணத்தை பாட போறோம். உங்களுக்கு அந்த அபிஷேகம், அந்த நீங்க பாடும் போது அந்த சரணத்துல அந்த அபிஷேகம் உனக்குள்ள இறங்குது. நீ பார்க்க போறேன். நம்ம உட்காந்துனே பாடலாமா, முட்டி போட்டு பாடலாமா? நீங்க தான் சொல்லணும். உங்க சாய்ஸ் தான். முட்டி போட்டு பத்தியா என் பிள்ளைங்க எவ்வளவு வல்லமையா ஆண்டவருக்காக பெல பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரி, உட்காரவங்க உட்காந்துங்க. முட்டி போறவங்க நல்லா முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், ஆண்டவரே இந்த உயிர் தெரிந்த அந்த அபிஷேகம் எனக்குள்ள கடந்து வரட்டையா. அநேக பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகிக்க போகிறார். இந்த கால வேளையில உனக்குள்ள உயிர் தெரிந்த வல்லமை கடந்து வர போகிறது. ஆண்டவரை பார்த்து காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே, காலூன்றி நிற்கணுமே. என் பிள்ளைங்க சபை கர்த்தரோடு நடக்கணுமா? ஐயா அசைவாடு, அசைவாடு ஆவியானவரே. ஆண்டவரே, சகோதரர்கள் எல்லாம் அசைவாடுங்கப்பா. எங்க சகோதரிகள் எல்லாம் அசைவாடுங்கப்பா. உயிர்த்தெழுந்த அந்த அபிஷேகம் கடந்து வரட்டும் ஐயா. தேவா, நரம்புகள் உருவாகட்டும், உன் சிந்தை உணவாகட்டும், நரம்புகள் உருவாகட்டும், உணவாகட்டும். ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா அசைவாடும், அசைவாடும். அந்த உயிர்த்தெழுந்த அபிஷேகம் அநேகரை இன்னைக்கு கர்த்தர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறார்கள். அசைவாடும், சேனையாய் எழும்பணுமே, தேசமெங்கும் செல்லணுமே, சேனையாய் எழும்பணுமே. என் சபை தேசமெங்கும் போகணும். என் வாலிப பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வைத்து பிரசங்கிக்கிறப்பா.
ஒவ்வொருடைய நரம்புல, ஒவ்வொருடைய அணுக்கள்ல, ஒவ்வொரு தசையில, ஒவ்வொரு துளையிலும் அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். ஓ நீங்க வா 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 வா. உயிர்த்தெழுந்த அபிஷேகம் எல்லாருக்குமே வரட்டும், எல்லாருக்குமே வரட்டும், எல்லாருக்குமே வரட்டும். எங்க சகோதரர்களுக்கெல்லாம் உயிர்த்தெழுந்த அபிஷேகம் இறங்கட்டும், எங்க சகோதரர்களுக்கெல்லாம் உயிர்த்தெழுந்த அபிஷேகம் இறங்கட்டும். ஐயா இது நல்லமையா, நல்லமையா இறங்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அஞ்ஞான தேவதையே, உயிர்த்தெழுந்த வல்லமை கல்லறைய திறக்க வச்சது, ஆலயத்தை உருவாக்கிச்சு, நரம்ப உருவாக்கிச்சு, சதைய உண்டாக்கிச்சு, ஆளோண்டி நிற்க செஞ்சது, உணாவ செஞ்சது. அந்த வல்லமை உன்னை மாற்ற போகிறது, மாற்ற போகிறது, மாற்ற போகிறது. அல்லேலூயா. எங்களை நேசிக்கிறவரே, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கு பரிசுத்தவான்கள் கல்லறை திறந்துச்சப்பா. இன்னைக்கு எல்லாருடைய இருதயத்தை திறக்கட்டும், எல்லாருடைய கண்கள் திறக்கப்படட்டும், எல்லாருடைய நாவு திறக்கப்படட்டும், எல்லாருடைய இருதயம் திறக்கப்படட்டும். அபிஷேகத்துடைய அனலை பெற்றுக் கொள்ளட்டும், முடிவதுக்குள்ளேயே அந்த தாகத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் உட்காரலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் வல்லமை உனக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்க போகிறது. அவர் பெரிய காரியங்களை உனக்குள்ளே செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். இரண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா, அடுத்தது உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன பண்ணும் அப்படின்னா உன்னை மாற்றும். முதல்ல உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன பண்ணும்? கல்லறையை திறக்க வைக்கும். உன் வாழ்க்கையில் இருக்கிற இருட்டு, அசிங்க, அவமானத்தை கத்தர் மாற்றுவார். நாற்றமுள்ள வாழ்க்கையை கத்தர் மாற்றுவார். உன் வாழ்க்கையில் இருக்கிற பழுதாய் போன அவயத்தை கத்தர் புதிதாக்குவார். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னை மாற்றும். எப்படி மாற்றும் அப்படின்னு பார்த்தேன்னா, இன்னைக்கு வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம். எல்லாம் எடுத்துட்டீங்களா எல்லாரும்? லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் பக்கம் சொல்லுங்கம்மா, எடுத்தவங்க 122வது பக்கம் 24ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் வாசிமா. 14-15. போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், உயிர்த்தெழுந்த வல்லமை உன் வாழ்க்கையை மாற்ற போகுது இன்னைக்கு. ஆமென், ஆமென். உன் குடும்பத்தை மாற்ற போகுது. ஆமென். உன் பிள்ளைய மாற்ற போகுது. ஆமென். உன் வருமானத்தை மாற்ற போகுது. ஆமென். உன் தேவையை உயிர்த்தெழுந்த வல்லமை சந்திக்க போகுது. ஆமென், ஆமென். என்ன கவனிங்க, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை மாத்த போகுது. எப்படி மாத்தோம்னா, இங்க பாக்குறோம், எம்மா ஊருக்கு 2 சீசர்கள் நடந்துட்டு போறாங்க. என்ன பண்ணாங்க? நசனாகிய இயேசு என்ன பண்ணிட்டாங்க? கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே துக்கமா போறாங்க. அவங்க இருதயத்தின் கலக்கத்தை கண்டு இயேசு அவங்களோடு கூட நடந்து போனார். பாருங்க, இந்த சீசர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கவலை. என்ன கவலை தெரியுமா? என்னன்னா, அவரை நம்பி அவர் பின்னாடி போனோம், அவர் நம்மளை விட்டுட்டாருன்னு. ஆனா எப்ப கலங்கி நிக்கிறியோ அப்போ உன் கூட இயேசு நடப்பான். எப்ப நீ கண்ணீர் வெடிக்கிறியோ உன் கூட இயேசு கண்ணீர் வெடிப்பான். உனக்கு அற்புதம் செய்யறவரா இருந்தா கூட உன் கூட சேர்ந்து கண்ணீர் வெடிப்பான். நீ ஒருவேளை தனியா இருட்டுல ஏறியா, யாருக்கு தெரியாது அழுதுட்டு இருக்கிறியா, இல்ல பெட்ஷீட் போட்டு அழுதுன்னு உட்கார்ந்து இருக்கிறியா, உன் கண்ணீரை யாரும் பார்க்கலன்னு சொல்லி நீ கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கியா, இயேசு உன் கூட பேசுறாரு. இன்னைக்கு உன் கண்ணீர் வெடிக்கும் போது இயேசு உன்னோடு கூட கண்ணீர் வெடிக்கிறா. பைபிள்ல பாக்குற இயேசு 2 இடத்துல கண்ணீர் விட்டாரு. எங்க கண்ணீர் விட்டாரு? லாசருடைய மரணத்துல கண்ணீர் விட்டாரு. அடுத்தது எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். லாசருடைய மரணத்துல இயேசு ஏன் கண்ணீர் விடணும்? இயேசு உயிரோட எழுப்பதானே வந்திருக்கிறாரு. பாருங்க, மார்த்தாள் மரியாள் அழுகிற கண்ணீரை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டா. இன்னைக்கு உனக்கு அற்புதம் செஞ்சாலும் நீ அழுதா உன் கூட உட்கார்ந்து இயேசு அழுவார். ஆமென், ஆமென். இவங்க கவலைப்பட்டு போறாங்க, கூட இயேசப்பா நடந்து போறாரு. நடந்து போயிட்டு சுவிசேஷத்துல அவங்க இயேசப்பா தீர்க்க தரிசனம் சொன்ன எல்லாத்தையும் அவங்க கூட பேசுறாங்க. தெரியல. 31வது வசனம் 32வது வசனம் வாசிமா. 31-32. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி
தெரியல. இவ்வளவு நேரம் இயேசு கூட பேசுறாங்க, இயேசு உங்களை வார்த்தை மூலமா திடப்படுத்துறாரு தெரியல. இவ்வளவு நேரம் இயேசு பக்கத்திலே நடந்து வராரு தெரியல அவங்களுக்கு. ஆனா வேதம் சொல்லப்பட்டிருக்குது, அவங்க ஆண்டவர் அவங்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுத்த போது வேதம் சொல்லப்பட்டது, அவங்க கண்கள் திறக்கப்பட்டது, அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருந்தது. ஐயசப்பா பேச பேச அவங்க மனசுல ஏதோ ஒண்ணு என்ன பண்ணி ஓடிட்டே இருக்குது, உற்சாகம் ஆயிட்டே இருக்குது. இன்னைக்கு பாருங்க, அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம சோர்ந்து போய் வருவோம், துக்கத்தோடு வருவோம். உங்களை உயிர்ப்பிக்கிறது ஆண்டவர் வார்த்தை மட்டும்தான். எத்தனை வாட்டி நீங்க சபையில துக்கத்தோடு வந்திருப்பீங்க, சோகத்தோடு வந்திருப்பீங்க, கோபத்தோடு வந்திருப்பீங்க, கவலையோடு வந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு வார்த்தை உங்க கூட பேசும். அந்த வார்த்தை என்ன பண்ண, ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு நீ ஆண்டவருக்காக வாழ ஆரம்பிப்ப. இன்னைக்கு இவன் சொல்லுங்க, இந்த சீசன் 2 பேரும் சொல்றாங்க, அவர் பேசும்போது பேசிக்கிட்டே இருந்தாரு, நம்ம இருதயத்துல கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டே இருந்துச்சா நம்ம ஃபீல் பண்ணாத இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உயிர் தெழுந்த வல்லம் அவனை மாத்த போது. இனி வரப்போற நாட்கள் ஆண்டவர் வசனத்தை நீ படிச்சாலும் சரி, பிரசங்கத்தை கேட்டாலும் சரி, நீ என்ன பண்ண யூடியூப்ல பார்த்தாலும் சரி, நீ என்ன பண்ண பிரசங்கிச்சாலும் சரி, உன் இருதயத்திலே ஆண்டவர் வசனம் கொழுந்து விட்டு எரிய போது அநேகருக்குள்ள மாற்றத்தை கற்றுக் கொடுக்க போறேன். ஆமென், ஆமென். அநேகருக்குள்ள மாற்றத்தை கொடுக்க போறேன். நான் சொன்னேன், இந்த 7 பிள்ளைங்க பேசுறவங்க 7 ஊழியக்காரர் மாற போறாங்க. ஆமென், ஆமென். அவங்க பிரசங்கிக்கும் போது, பாடும் போது, துதிக்கும் போது ஒரு பெரிய மாற்றத்தை கற்றுக் கொடுக்க போறாரு. ஆமென், ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் கூட பேசுறாரு, ஆண்டவர் வார்த்தை உனக்குள்ள இனி கொழுந்து விட்டு எரிய போகுது. உன் ஆண்டவர் சோர்வா விடவே மாட்டார். ஏன்னா அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற தீ அணையாம பார்க்கிறேன். ஆமென், ஆமென். நீங்க கூட பெண்கள் கூட்டத்துல பண்ணீங்க, என்ன பண்ணீங்க? அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், நெறிந்த நாணலை முறியாதவர், தோழியே உன்னை அழைத்தவர் செல்கிறார், உன்னை தோழியே உன்னை அழைத்தவர் செல்கிறார். அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், அங்கேயே அடையாதவர், ஆண்டவர் உங்களை தீபத்தை இனி அணைக்கவே மாட்டார். எங்க செய்யறாரு இல்ல, எந்த வசனம் வந்தாலும் உங்களுக்கு கிரியை செய்ய போகுது. ஆண்டவர் சொல்றாரு, என் வசனம் தாமதிக்காத நிச்சயமா செய்யும். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வந்து ஆச்சரியக்குறியா இருந்துங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஆச்சரியமானதை செய்வார். ஆமென். அவர் ஆச்சரியமானவர், ஆச்சரியமானது செய்வார். அப்பா ஆச்சரியப்படு. இப்ப அப்படியே பிரமிச்சு நின்றுடாதீங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, ஒரு பெரிய காரியங்களை செய்வா. நான் சொல்றது, உயிர் தெழுந்த வல்லமை உன் வாழ்க்கையை மாத்த போகுது. இத்தனை நாள் நீ பிரசனை கேட்டிருக்கலாம், இத்தனை நாள் நீ ஆண்டவரை கூட நடந்திருக்கலாம், இத்தனை நாள் ஆண்டவரை நீ பார்த்திருக்கலாம். ஆனா இதை காட்டிலும் இன்னைக்கு இந்த காலவேளையில இந்த சபைக்கு கர்த்தர் பேசுறார். இனி உன்னுடைய ஜெபமா இருக்கட்டும், ஆண்டவர் வார்த்தையா இருக்கட்டும், உன்னுடைய ஆண்டவருடைய அபிஷேகமா இருக்கட்டும், இனி உன் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்ய போகுது, பெரிய அற்புதத்தை செய்ய போகுது. இதெல்லாம் நீ ஃபீல் பண்ணிருப்பான். ஆனா ஆண்டவருடைய எரிய செய்ய போறாரா, எரிய செய்ய போறாரா. அதான் அழகா சொல்றாங்க, 2 சீசர் சொல்றாங்க, அவர் பேசும்போது ஏதோ ஒண்ணு எனக்கு நம்ம இருதயத்துல கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நீ சொல்ல போற இத்தனை பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கானா, இந்த பிரசங்கம் என் இருதயத்துல ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு, என் சிந்தில ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு, என் நாவுல ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு, என் நரம்புல என் எலும்புல ஏதோ ஒரு மாற்றம் கொடு, ஏதோ ஒரு டிஃபரெண்ட் எனக்குள்ள தெரியுதுன்ற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உனக்குள்ள வைக்க போறா. நீ கேட்டாலும் கேட்கலனாலும், நீ உட்கார்ந்திருந்தாலும் நீ உட்கார்ந்தாலும், நீ கண்ணை திறந்தாலும் நீ கண்ணை முன்னாலும், இன்னைக்கு ஒரு விலையேற பெற்ற அபிஷேகம் உன்னை நிரப்ப போகுது. அந்த அபிஷேகம் வாழ்க்கையை மாற்ற போகுது, வாழ்க்கையை மாற்ற போகுது. ஆண்டவர் மாற்ற போறேன்னு சொல்றாரு. உங்களை ஆண்டவர் காலையில ஜெபிக்கும் போது ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்தா, அந்த அபிஷேகம் இந்த சபைக்குள்ளே கர்த்தர் அனுப்ப போகிறார். அநேக வாலிபர்கள், அநேக சகோதர தாய்மார்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு விசேஷித்த வல்லமை அனுப்ப போகிறார். உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையை மாற்றத்துக்கு முதல்ல அவர் உன் கூட இருக்கிறத உணர வைக்க போறாரு. ஆமென். நான் கூட இருக்கிறான், அழுதா என் கூட உட்கார்ந்து அழுகிற ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இத்தனை பேர் நீங்க அதை ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. நீ அழுதா உன் கூட இயேசுவும் கூட அழுகிறார். ஆமென். நீ கவலைப்பட்டு யாரு இயேசுவை நம்பி போயிட்டேன், இவங்களை நம்பினேன், இன்னைக்கு நடுத்தருவில் நிக்கிறேன், யாரெல்லாம் நிக்கிறீங்களோ ஆண்டவர் உன் கூட நடந்து வருகிறவரா இருக்கிறார். எம்மா ஊருக்கு போறதுக்கு நடந்து போறாங்க, அவங்க கூட இயேசு நடந்து போனா. இன்னைக்கு ஆண்டவர் உன் கூட இருக்க போறாரு, உன் கூட நடக்க போறாரு, உன் கூட பேச போறாரு, உன்
போறாரு. உன் வாழ்க்கையில எவ்வளவு மாற்றம் வரப்போகுது. இந்த 4 மாற்றமும் இந்த ஜெபம் முடிவதுக்குள்ள உனக்குள்ள கொடுக்க போறாரு. உன் கூட உன் பக்கத்துல இயேசு உட்கார்ந்து நீ ஃபீல் பண்ண போற. ஆமென் ஆமென் ஆமென். உன் கூட பேசுற அந்த சத்தத்தை நீ கேட்க போற. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உன் கண்ணை இயேசு திறக்க போறாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு தரிசனத்தை நீ பார்க்க போறாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உனக்குள்ள ஆண்டவர் உன்னை கூட தான் பேசுறாரு. உன்னதான் முன்குறிச்சிருக்கிறாரு. உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது தெளிவா தெளிவா கர்த்தர் கூட பேசுறார். அந்த ஃபீல் பண்ண போற நீ. உனக்கு இவ்வளவு பல பேர் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா விசேஷமா ஒரு சகோதரன் மேலே கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைக்க போறாரு என்ற ஃபீலை உனக்கு கர்த்தர் நீக்கு கொடுக்க போறார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஃபீலை உனக்குள்ள வைக்க போறார் ஆண்டவர். நீ அதை உணர போற. உன் சரீரத்துல, உன் சிந்தையில, உன் எலும்புல, உன் நரம்புல, தசையில அந்த அபிஷேகத்தை இந்த கால வேளையில நீ உணர போற. அந்த கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென் ஆமென். வாசிங்க அடுத்த வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷ புத்தகம் 20வது அதிகாரம். 20வது அதிகாரம் எடுத்துக்கமா. 20வது அதிகாரத்துல 20வது வசனம் 21வது வசனம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். போதுங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்துல நீங்க படிச்சீங்க அப்படின்னா அவங்க இருந்த அறைக்குள்ள கதவை பூட்டிட்டு இருக்கிறாங்களாம். ஆனா கதவை பூட்டி ஒருவேளை கதவை தட்டி இயேசு கிறிஸ்து உள்ள போயிருந்தானா என்ன பண்ணிருப்பாங்க? பயத்திலே செத்து போயிட்டு இருப்பாங்க. பயத்துல ஒரு சிலர்லாம் பயத்திலே செத்துருவாங்க தெரியுமா? கொரோனாவில 95% மரணம் வந்த காரணமே பயம்தான். பயத்துலதான் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. தைரியமானவங்களாம் வெளியே வந்துட்டாங்க. அந்த பயந்து போனவங்க தான் செத்து போயிட்டாங்க கொரோனாவில். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்குள்ள பயந்து போய் நான் கதவை தட்டல, அவங்களுக்குள்ள நடுவுல போய் நின்று சொன்னாரு, பயப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன். ஆமென் ஆமென். உங்களுக்கு சமாதானம் இல்ல. இப்ப கும்பலா கூடினா பேசியிருப்பாங்க. அவங்க வேலையை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, மனைவி விட்டு இவர் பின்னாடி வந்தமே இவர் என்ன பண்ணிட்டாரு? இவரையும் ஒரு காப்பாத்தல, நம்மளையும் காப்பாத்தல, விட்டுட்டு போயிட்டாரு. விட்டு என்ன பண்ணிட்டாரு? போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, செத்து போனவங்களை பார்த்து இப்படி அநியாயமா விட்டு போயிட்டாரு, அநியாயமா பண்ணிட்டாரு. அவருன்னா வேணுங்க நான் விட்டு போனவருங்கள வேணுங்க விட்டு போயிட்டாரு அவருங்கள இல்லையா? அவன் நாள் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அவங்க நாட்கள். இந்த சீசன்கள்லாம் பயப்படுறாங்க. அநியாயமா விட்டுட்டு இப்படி போயிட்டாரே அவரு, நம்ம எல்லாத்தையும் விட்டு இப்ப வேலைக்கு எங்க போறது, நம்ம வெளியே போனா நம்ம என்ன பண்ணோம், அவர் கூட இருந்தவங்க சொல்லுவாங்களே, ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா பைபிள் தெளிவா போட்டிருக்குது, அந்த அறைக்குள்ள இயேசு போனார். சமாதானம் இல்லாம, தூக்கம் இல்லாம, நைட்டெல்லாம் தூங்காம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் தேவ பிள்ளையே, சமாதானம் இல்லாத இருக்கிற தேவ பிள்ளையே, கலக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளை, இது எப்படி நடக்குமோ, இது என்ன நடக்குமோ, என்ன பிரச்சனை வருமோன்னு கவலைப்பட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த உயிர் தெழுந்த வல்லமை இன்னைக்கு சொல்லுது, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமென். சமாதானம் வரப்போகுது. ஆமென். எல்லாமே உங்களுக்கு சமாதானமா நடக்க போகுது. அந்த உயிர் தெழுந்த வல்லம் உனக்கு எல்லாத்தையும் செய்யும். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த உயிர் தெழுந்த வல்லம் உனக்கு சமாதானத்தை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆண்டவர் பயத்தை நீக்கினாருங்க, பயத்தை நீக்கினாருங்க. நீ ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, உன் பயத்தெல்லாம் கடவுள் நீக்க போறாரு, சமாதானத்தை கொடுக்க போறார், இழந்து போன ரட்சிப்பை கொடுக்க போறார், இழந்து போன ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார், இழந்து போன உடைய உறவை கர்த்தர் புதிதாக கொடுக்க போறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க பாக்குறவங்க வாழ்க்கை மாறப்போகுது. அபிஷேகம் உங்க வாழ்க்கையை மாத்த போகுது. இன்னைக்கு அந்த வல்லம் உங்க வாழ்க்கையை மாத்த போகுது. முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்க கூட இருக்கிறத உணர்த்த போறாரு. அவர் கூட இருந்துட்டானா அந்த உலகத்துல ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம கூட பார்த்தோம், இந்த பிள்ளைங்க பேசும்போது ஒரு காரியத்தை சொன்னாங்க. பேசப்பா சீசர்கள் அவரை தூசிச்சாங்க, அப்ப கவலைப்பிள்ளையா இயேசு காட்டி கொடுத்த சீசனை பார்த்து கவலைப்பிள்ளை. பிதா தன்னை விட்டுட்டு போனதுனால தான் கவலைப்பட்டார். பிதா தன்னை விட்டுட்டு போயிட்டாரு. என் தேவனே ஏன் என்ன கைவிட்டீங்கன்னு எப்ப கவலைப்பட்டார்? அப்பதான் கவலைப்பட்டார் இயேசு. நம்ம வாழ்க்கையில ஃபீல் பண்ற, நம்மளை விட்டுட்டு போற ஒரு ஆள் போனார்னா அவரு அதுக்காக மட்டும் தான் நம்ம ஃபீல் பண்ணோம். ஏன்னா எந்த உறவும் நமக்கு நிரந்தரம் அல்ல. இயேசு நம்மளை விட்டு போனாதான் நம்ம ஃபீல் பண்ணோம். ஆமென். அவர் சொல்றா, நான் உன்னை விட்டு போவே மாட்டேன். ஒரு 2 ஆமென் சொன்னவங்க கூட இயேசுப்பா இருப்பார். ஆமென் ஆமென் ஆமென். இயேசு உங்களை விட்டு போவே மாட்டார். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு உங்களை விட்டு போக மாட்டார், உங்க கூட நடப்பார். ஆமென்
என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுவே ஆசையாய் இருக்குதையா. எல்லாம் சொல்லுங்க ஏசப்பாவே, என்னோட இயேசுவே நான் பேசுறேன். இன்னைக்கு உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை பேச போகுது. நான் திரும்புற திசையெல்லாம் உருவம் தெரிய வேணும். சீசர்களோடு கூட அவர் நடந்து போனார். ஆண்டவர் சொன்னார், எந்த பக்கம் திரும்பினாலும் உன் கூட இருக்க போறார் ஆண்டவர். திரும்பாத சொந்தமாக நீர் மட்டும் எனக்கு வேணும். திரும்பாத சொந்தமாக நீர் மட்டும் எனக்கு வேணும். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுவே ஆசையாய் இருக்குதையா. உங்களோட பேச போறாரு இயேசப்பா. யாரெல்லாம் கேக்குறீங்களோ உன் வீட்டுல இருந்த வல்லமை உங்களோட பேச போறேன். அருகில் நான் அமர்ந்து என் கதையை சொல்ல வேணும். கதையை கேட்க போற சீசருடைய கதையை கேட்டார். 2 பேருடைய பிரச்சனையை இயேசு கேட்டார். எப்போது நான் இருக்கேன் என்று சொல்ல நீ வேணும். என்று சொல்ல நீங்க வேணும்பா. நீ வேணும். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசு ஆசையாய் இருக்குதையா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இயேசப்பாவோட பேச போறாரு இன்னைக்கு? உன் கையை பிடிக்க போற இயேசப்பா. உன் கண்ணீரை துடைக்க போற மறுபடியும் சொல்லுங்க, என்னோட இயேசுவே. இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுவே. ஹல்லேலூயா. எல்லாம் கண்ண மூடி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இயேசுவே நீங்க என் கூட பேசுங்க. இயேசுவே நீங்க என் கூட நடங்க. இயேசுவே என் கண்களை திறங்க. இயேசுவே இந்த வசனத்தை எனக்குள்ள வைங்க. அல்லேலூயா. அவர் வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள்ள அவ்வளவு பெரிய அபிஷேகத்தை கொடுக்க போகுது. கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். அடுத்தபடியாக மூன்றாவது காரியம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்கு ஊழியம் செய்ய வைக்க போகுது. ஆமென் ஆமென். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்கு எல்லாம் என்ன கொடுக்க போதா? ஊழியம் செய்ய வைக்க போதா. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி நீங்க சொல்லுங்க, பிடிச்சி கை பிடிச்சிட்டீங்களா? பிடிச்சிட்டீங்களா? சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லுங்களேன். நல்லா சிரிச்சுக்கிட்டு. அப்பா புஷி, அப்பா உனக்கு பிடிக்க ஆள் இல்லையாப்பா? சேகரப்பாக்கு சரிப்பா. சரி, நம்ம பிடிக்க போறோம். பக்கத்துல இருக்க அந்த அப்பா கையை கூட பிடிச்சிங்க. பக்கத்துல இருக்கிற ஆபிரகாம் ஐயா, அந்த பக்கத்துல இருக்கிற அவரு கையும் ஒரு கை கொடுங்க. நம்ம 2 கை வச்சுக்கிறோம், ஒரு கை கொடுப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப நம்ம சொல்ல போறோம், இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த ஊழியம் செய்ய வைக்க போது. ஏதாவது ஒரு ஊழியத்தை ஏசப்பா உங்களுக்கு செய்ய வைக்க போறாரு. ஏசப்பா உங்களுக்கு கொடுக்க போறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, நம்ம சபையில ஒண்ணுமே இல்ல. நம்ம சபை பாத்தீங்கன்னா சின்ன சபை, ஒரு சகோதரி நடத்துற சபை. ஆனா நம்ம சபையில எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நல்ல மியூசிக் கொடுத்திருக்கிறாரு, நல்ல கீபோர்டு. ஒண்ணுமே நமக்கு சொந்தம் இல்ல. அல்லேலூயா. ஒண்ணுமே நம்மளுக்கு கிடையாது. அல்லேலூயா. நல்ல கீபோர்டு கொடுத்திருக்கிறாரு, நல்ல என்ன பண்ணிருக்கிறாரு, பேடு கொடுத்திருக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சபையில இன்னைக்கு என்ன இருக்குது, நல்ல கேமராமேன கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இத வளைச்சு 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 போட்டோ எடுக்கிற கேமராமேன கொடுத்திருக்கிறாரு. உங்க பிரசங்கத்தை போடுறதுக்கு என்ன பண்ணிருக்கிறார், ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். பெரிய சபையில கூட என்ன பண்ணாங்க, யூடியூப்ல ஆரம்பிக்குது. நம்ம சபையில என்ன பண்றோம், உங்க வார்த்தை எல்லாம் போயிட்டே இருக்குது, உங்க ஆராதனை எல்லாம் போயிட்டே இருக்குது. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இவ்வளவும் கொடுத்து நடத்திருக்கிறார். நேத்து ஒரு 4 பாஸ்டர்ங்க கூட நம்ம பசங்க தான் வந்து நம்ம ஊழியக்காரன் சொன்னாங்க, நீங்க எல்லாம் வேற லெவல் தெரியுமாக்கா. ஏன்னா பாத்தீங்கன்னா உங்க சபை மீடியாவெல்லாம் வருது, பெரிய காரியத்தை செய்து உங்க பசங்க பிரசங்க எல்லாம் சூப்பரா இருக்குது. நேத்து பார்த்துட்டு யூடியூப்ல இருந்து பார்த்துட்டு வேற லெவல் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன பார்த்தா நான் யோசிச்சேன், பாரு ஒண்ணுமே நம்மளுது இல்லை, ஆனா கர்த்தர் எல்லாத்தையும் நம்ம கொடுத்திருக்கிறோம். எந்த கரண்ட் கூட நம்மளுது கிடையாது. அல்லேலூயா. அதையும் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஆமென் ஆமென். எந்த சரீரமும் சொந்தம் இல்லை, இத்தையும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் ஆமென். எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு உங்களை ஊழியம் செய்ய வைக்க
போறார் ஆண்டவர். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஏதாவது ஒரு ஊழியம் செய்ய போகுது. ஆமென். இப்போ முடிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ண பாருங்க, சண்டே கிளாஸ் ஊழியத்தை செய்ய போறோம் குடு குடு குடுன்னு வந்து பெரியவங்க கூட ஒடியாந்து என்ன பண்ணோம் என்கிட்ட சொல்லணும், கர்த்தர் உங்களுக்குள்ள மாற்றத்தை கொடுப்பா. நம்ம எத்தனை நாளைக்கு நம்ம நடப்போம் நமக்கு தெரியாது, நம்ம எத்தனை நாளைக்கு நடப்போம்னு தெரியாது, எத்தனை நாளைக்கு நம்ம இருப்போம் நமக்கு தெரியாது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், சின்ன பசங்க கூட பாத்தீங்கன்னா பிக்ஸ் வந்து சின்ன பசங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து ஒரு கை ஒரு கால் வராம இருக்குது. அதை பார்த்து எனக்கு அவ்வளோ வலி வேதனை. இன்னைக்கு கடவுள் நம்மளை நல்லா வச்சிருக்கிற வரைக்கும் கடவுளுக்காக ஏதாவது செய்யணும். ஆமே, இருக்கிற வரைக்கும் செய்யணும், இல்லாத அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆமே, ஒரு நாளைக்கு உட்கார வைப்பாரு, அப்ப துதி பாடு, நான் துதிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், தாங்குறேன், தாங்குன வேணாம் நான் சொல்லல. நம்ம ஓடும் போது ஓடணும், உட்காரும் போது உட்காரணும், ஜெபிக்கும் போது ஜெபிக்கணும். ஆமே, இன்னைக்கு கர்த்தர் சொல்றார் உயிர்த்தெழுந்த வல்லமை ஊழியம் செய்ய வைக்க போது உன்னை. ஆமே, எனக்கு நேரா ஊழியம் செய்ய முடியும், கவலையப்படாத, உன்னை ஊழியம் செய்ய கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஊழியம் செய்ய வைக்க வல்லவராய் இருக்கிறார். வாசிங்க அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒருத்தவங்க வாசிங்க. வாசிமா. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக. போதுங்க போதுங்க. இங்க பாருங்க, இங்க எத்தனை நாள் 3 வருஷமா ஆண்டவர் கூட இருந்து ஊழியம் செஞ்ச பேதுரு என்ன பண்ணிட்டாரு, யாரை பார்த்துட்டு ஓடி மறுதளிச்சிட்டாரு, யாருக்காக மறுதளிச்சிட்டாரு? நான் கேட்கறது புரியல உங்களுக்கு? சீதா பாத்தீங்கன்னா ஸ்திரீ கேட்கறத பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாரு, மறுதளிச்சிட்டார். நீங்க அவர் கூட இருந்தது தானே, இயேசு கூட இருந்தா இல்ல இல்லன்னு சொல்லிட்டார். சபிக்கவும் சத்தியம் பண்ண என்ன பண்ணிட்டாரு, தொடங்கிட்டாரு. ஆனா இந்த உயிர்த்தெழுந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்டவனே 24வது அதிகாரத்துல இருக்குது, நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள், உன்னதனுடைய அபிஷேகத்தை பெற்று. உயிர்த்தெழுந்த அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டாங்க. பெற்றுக்கிட்டவன் என்ன பண்ணான்னா எழுந்து நின்று முதல் பிரசங்கம் பண்றான், பைந்தாங்கோலி எழுந்து பிரசங்கம் பண்றான். ஆமென். யோவான் சுவிசேஷ புத்தகம் 21 எடுக்க தேவையில்ல, நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்ககிட்ட போய் பேசுறேன், எப்ப பார்த்தாலும் பின்மாற்றத்துல போற, எப்ப பார்த்தாலும் விழுந்து போற, பெசலா பேசுறேன். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்குது, இந்த அபிஷேகம் என்ன தெரியுமா பண்ணிச்சான், அவன் வாழ்க்கையில எழுந்து பிரசங்கிச்சான். அந்த பிரசங்கம் இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை. அபிஷேகம் பெற்றுட்டு நீ ஊழியம் செஞ்சினா, அபிஷேகம் பெற்று நீ ஊழியம் செஞ்சிட்டினா உன் பிரசங்கத்துல வல்லமை இருக்கு. நீ சாதா வந்து சோத்திரம் சொன்னா கூட மத்தவன் என்ன பண்ணுவான், சோத்திரம் சொல்ற அளவுக்கு கர்த்தர் மாற்றத்தை கொடுப்பார். இப்போ இந்த உயிர்த்தெழுந்த அபிஷேகம் அப்படிப்பட்ட ஊழியத்தை உனக்கு கொடுக்கும். வாசிங்க 44வது வசனம் வாசிங்களே. 44. விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்து அனுமதித்தார்கள். ஆஸ்திகளையும் பெற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்காக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். 44 வாசிக்கிறேன், 45 வாசிக்கிறியா? 43ல இருந்து வாசிமா. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எத்தனாவது வசனமாது? 41 வாசிமா. அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இங்க ஆண்டவர் உங்க கூட பேசுறாரு. உயிர்த்தெழுந்த அபிஷேகம் பெற்ற பேதுருடைய பிரசங்கம் ஒரே பிரசங்கம் தான். ஒரே பிரசங்கத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த காலை வேளையிலே அந்த உயிர்த்தெழுந்த அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீ செய்ய போற ஊழியம் எல்லாரும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் செய்வார். அடுத்தது 4வது அதிகாரம். 4வது அதிகாரத்துல 2வது வசனத்துல இருந்து 4வது வசனம் 2வது வசனம் வாசிப்போம். அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமா இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். போதுங்க, இங்க பாருங்க, உயிர்த்தெழுத குறிச்சு பிரசங்கம் பண்ணதுனால இவங்களை காவல்ல வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அந்த இடத்துல போட்டிருக்குது? 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ உயிர்த்தெழுந்த வல்லமையை குறிச்சு பிரசங்கம் பண்ண அவங்க பிரசங்கத்துக்கு 5000 பேர் ரட்சிக்கப்படுவார்னா உயிர்த்தெழுந்தோடைய அபிஷேகத்தை பெற்றா உன் மூலம் எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்க? ஆமென், ஆமென், ஆமென். உன் மூலம் எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்க? லட்சக்கணக்கான ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க உன் மூலம். அன்று உங்க கூட இன்னைக்கு பேசுறேன். நீ யாரானாலும் சரி வாசிங்க. அதே 4வது அதிகாரத்துல 13வது வசனம் வாசிமா. பேதுருவும் யோவானும்
அறிவு இல்லாதவனை கொண்டு 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுவானா? தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் அவன் போகும்போதெல்லாம் என்ன பண்ணாங்க? நிறைய பேருக்கு அற்புத அடையாளம் நடக்கணும். உன்னை கொண்டும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர் தெழுந்த வல்லமை அபிஷேகம் பெற்றுட்டு ஊழியம் செஞ்சாதான் உன் ஊழிய பிரசங்கம், உன்னுடைய பாட்டம் இருக்கட்டும், உன் பிரசங்கமா இருக்கட்டும், உன்னுடைய சண்டே கிளாஸ் ஊழியமா இருக்கட்டும், அபிஷேகம் பெற்று ஊழியம் செஞ்சாதான் உன்னுடைய ஊழியத்துல அற்புதம் நடக்கும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அது வரைக்கும் அற்புதம் நடக்காது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. அற்புதம் அப்பதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆமென். உயிர் தெழுந்த வல்லமையோடு ஊழியம் செய்யும் போது உங்க ஊழியத்துல பெரிய மாற்றம் வரும். ஊழியத்துல தானே உன் வேலையில கூட மாற்றம் வரும், உன் வியாபாரத்துல மாற்றம் வரும், உன் வீட்டுல மாற்றம் வரும், உன்னுடைய வேலையில மாற்றம் வரும், ப்ரமோஷன் வரும். ஒரு கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஆமென். பாருங்க, ஒரு ஆண்டவர் நமக்குள்ள வந்துட்டானா, நம்ம சின்ன மனுஷன் படிக்காதவன் அறிவில்லாதவன் நமக்குள்ள வந்துட்டாருன்னா பெரிய அற்புதம் நடக்கும். ஆமென். நமக்குள்ள அவர் வந்துட்டாரு, மாறிடுவார். ஆமென். ஆண்டவர் சொன்னார், அவருடைய செய்யற ஊழியம் பயந்து போன பேதுரு தெருவுல போறான், படுக்கையில கிடக்கிறவங்களாம் எழுந்துக்கிறான். ஆமென். சொல்லாம போயிடுச்சான் வியாதி. அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு போய் அதட்ல ஒண்ணும் பண்ணல, வியாதி காணாம போயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கோ, உன் சரீரத்தை கர்த்தர் ஆளுகை செய்வார். ஆமென், ஆமென். உன்னை மட்டும் ஆளுகை செய்ய மாட்டார், உன் பக்கத்துல இருக்கிறவங்களை ஆளுகை செய்வார், பக்கத்துல இருக்கிறவங்களை ஆளுகை செய்வார். தேவ பிள்ளையே, இந்த அபிஷேகம் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஒரு சகோதரன், எனக்கு தெரிஞ்ச சகோதரன் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் நல்ல அபிஷேகம் பெற்று ஆண்டவர் ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தாராம். செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனைனா அவங்க அண்ணன் வந்து போலீஸை மாட்டிக்கிட்டாரு. சாராயம் வித்துட்டு மாட்டிக்கிட்டாரு, தப்பிச்சிட்டாரு அவரு. அதனால அவரை பிடிக்கிறதுக்காக அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் பிடிக்கிறதுக்கு போனாங்க. அப்போ என்னாச்சுன்னா அவங்க மனைவி பார்த்து சொன்னாங்களா, அவரை பார்த்து, உன்னை கட்டாயம் போலீஸ் பிடிச்சிடுவாங்க, நீ என்ன பண்ணுங்க, எங்கன்னா போய் தங்கிடுங்க. இவர் போகும்போது போலீஸ் இவரை பார்த்துட்டு இருக்குது. இவரோட போலீஸோட இப்படியே ஓடினாராம். எங்க போறதுன்னு தெரியாம ரோட்ல ஒருத்தர் பிச்சைக்காரன் என்ன பண்ணாராம், பெட்ஷீட் போட்டு படுத்துட்டு இருந்தான். ஒரு காலு உடஞ்சி பிச்சைக்காரன் என்ன பண்றானா, பெட்ஷீட் போட்டு படுத்துட்டு இருக்கிறான். தண்ணியும் சீமும் ஊத்திக்கிட்டே இருக்குதான். இவர் போயிட்டு எங்க போறதுன்னு தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அந்த பிச்சைக்காரன் கூட போயிட்டு அந்த பெட்ஷீட்ல படுத்துட்டு இருக்கிறாரு. ஒரே நாற்றமா. இவரு அங்கேயே ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் சொல்லி அபிஷேகத்துல பேசிக்கிட்டே, அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருந்தாராம். பேசிட்டு இருக்கும்போது படுத்துட்டு இந்த பிச்சைக்காரன் இவருக்கு பெட்ஷீட்டை போட்டு எழுந்து உட்கார்ந்துட்டான். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இவருக்கு பெட்ஷீட்டை போட்டுட்டு எழுந்து உட்கார்ந்துட்டாராம். எழுந்து உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு பெட்ஷீட்டை திறந்துட்டு, நீ யாரு, நீ கடவுளான்னு கேட்டான். அல்லேலூயா. ஏன்னா நான் ரொம்ப வியாதியில படுத்துட்டு இருந்தேன், சாவர நிலையில படுத்துட்டு இருந்தேன். நீ படுத்த உடனே ஒரு ஃபயர் எனக்குள்ள வந்துச்சு. நான் படுத்துட்டு நான் செத்து போற நிலையில கிடந்தேன். அந்த அபிஷேகம், அந்த ஃபயர் வந்து என்னை தொட்டு நான் எழுந்து நடக்க செஞ்சதுன்னு சொன்னானா. அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே இவ்வளவு மாற்றத்தை, சாதாரண ஒரு ஊழியக்காரன் கூட கிடையாது, விசுவாசி அவ்வளவு மாற்றத்தை ஒரு அபிஷேகம் கொடுக்கணும். இன்னைக்கு இந்த உயிர் தெழுந்த அபிஷேகம் உனக்குள்ள வந்துச்சுன்னா ஆண்டவர் பெரிய அற்புதத்தை அவர் செய்வார். இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரு கூட, ஆண்டவர் செய்வார். ஊழியத்துல மாற்றம் வரப்போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஏனா தானே எப்படி நீ ஊழியம் செஞ்சாலும் சரி, இனி உன் ஊழியத்துல ஒரு தாகத்தை கொடுக்க போறேன். நான் ஊழியத்தை அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போக போறேன். அல்லேலூயா. உனக்குள்ள அந்த தாகத்தை கொடுத்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் ஊழியத்தை அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போக போறா. உன் வேலையில அடுத்த லெவலுக்கு உன்னை கொண்டு போக போறா. உன் குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போறா. உன் சரீரத்தை அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போக போகிறா. ஆண்டவர் பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையில செய்ய போறார். ஆமென், ஆமென், ஆமென். நாலாவது காரியம், அவ்வளவுதான், கடைசியான நாலாவது காரியம். உயிர் தெழுதல் வல்லமை என்ன பண்ணனா, பரலோகத்துடைய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும். ஆமென். உயிர் தெழுதல் வல்லமை என்ன கொடுக்கும் நம்மளுக்குள்ள? பரலோகத்துடைய நம்பிக்கை நம்மளுக்கு கொடுக்கும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரம். ஓரா சத்தம் போட்டுக்கிறார், கொஞ்சம் வளர்ட்டான்னு பாத்துங்கிறார் அவரு. அல்லேலூயா. 15வது அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? இப்ப வாசிங்க பார்க்கலாம். 51வது வசனத்துல இருந்து வாசிங்க. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே
தொனிக்கும், எக்காலம் தொனிக்கும். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழிவுள்ளதாகிய இது அழியாமையோ சாவுக்கேதுவாக எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும். சாவாமையும் தரித்துக் கொள்ளும். அழிவுள்ளதாகிய இது அழிவுள்ளதாகிய இது அழியாமையோ சாவுக்கேதுவாகிய இது சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும். சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே கூர் எங்கே? பாதாளமே ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம். மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உனக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா பவுல் கொரிந்திய பட்டணத்துக்கு சொல்றாரு, அவங்க உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை இல்ல. அப்ப பவுல் சொல்றாரு, இந்த உயிர்த்தெழுதலை இயேசு உயிரோடு கூட வந்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். செத்து உயிரோடு கூட வந்திருக்க. நீங்க சொல்றாரு, நம்ம இயேசு உயிர்த்தெழுந்ததுனால நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. பரலோகத்தின் மீது ஒரு நம்பிக்கை. நம்ம செத்த பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது. நிறைய கிறிஸ்தவனுக்கே தெரியல இது. எங்க போ அப்படின்றாங்க. அப்படி இல்ல, செத்த பின்னாடி நம்ம ஒரு வாழ்க்கை வாழ போறோம். செத்த பின்னாடி நமக்கு வாழ்க்கை ஒண்ணு இருக்குது. அந்த இடத்துக்கு நீ போனோம் அப்படின்னா கிறிஸ்துவின் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும். இதுல நீங்க படிச்சீங்கன்னா போட்டுரும், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. இது பவுல் ரொம்ப அழகா சொல்லுவாரு. இந்த அதிகாரம் ஃபுல்லா மரணத்தை குறிச்சுதானே, பரலோகத்தை குறிச்சுதான் இருக்கும். 8வது வசனம் வாசிமா. எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனம். அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அல்லேலூயா. இங்க பவுல் யாராருக்கெல்லாம் தரிசனம்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருப்பாரு. அப்ப சொல்றாரு, இயேசு உயிரோடு கூட இருக்கும்போது உயிர்த்தெழுந்த 40 நாள் இந்த பூமியில இருந்தார். இயேசு கிறிஸ்து 40 நாள் பூமியில இருந்தாரு. உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட பவுலுக்கு போய் தரிசனமானார். நமக்கு தெரியும் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல அவர் ஆண்டவரே யாருன்னு கேட்பாரு. அவர் என்ன சொல்லுவார்? ஆண்டவர் என்ன சொல்லுவார்? அவனை பார்த்து, நீ துன்பப்படுத்துற இயேசு நான் தான், முள்ளில் உதிக்கிறது உனக்கு கடினமா சொல்லி கேட்பார். அப்போ அவன் சொல்றான், அகால பிறவியாகி. அகால பிறவின்னு அப்படின்னா கொரப்பிரசவமா இருக்கிற எனக்கு தரிசனமாகி என்னையும் ஊழியக்காரனா மாற்றி பரலோகத்தினுடைய நம்பிக்கையை பவுலுக்கு கற்றுக் கொடுத்தார். அவருடைய நிருபத்துல எல்லாத்துலயும் எழுதியிருப்பாரு, நான் என் ஓட்டத்தை ஜெயமுடன் முடிப்பேன், எனக்கென்று ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது. அப்போ அவர்கிட்ட போய் நான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்தினுடைய நம்பிக்கையை தெளிவா பவுல் எழுதியிருக்கிறார். இது எழுதுறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் உயிர் தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உயிர் தெழுந்த இயேசுவை பார்த்ததுனாலதான் பரலோகத்துக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இன்னைக்கு உயிர் தெழுந்த இயேசுவை நீ பார்க்கணும். நீ பார்த்தாதான் பரலோகத்தின் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த பூமியில நம்ம கஷ்டப்பட்டாலும் பாடுபட்டாலும் துன்பப்பட்டாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் செத்தா பரலோகம் போவேன். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? ஆமென். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கா? கை தூக்கி ரெடியா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆத்திக்கு நம்பிக்கை இல்லையா? அல்லேலூயா. கை தூக்கி சொல்லலாம், எல்லாரும் சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேருக்கு பரலோகம் போவேன் நான் செத்தா? அல்லேலூயா. 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 உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், பரலோகத்தின் மேல நம்பிக்கை இருக்குல்லங்க, நீ போகும்போது அவர் உங்களை கராசிச்சு அழைப்பார். ஆமென். ஆமென். ஏன்னா உன்னை சின்னஞ்சிறு வயதிலே கத்த தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே மாதிரி கை
நம்பிக்கை கொடுங்க. நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை. கொரிந்து பட்டணம் செல்வ செழிப்பான பட்டணம், பணக்கார பட்டணம், படிப்புள்ள பட்டணம். அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை இல்லை. அதனாலதான் பவுல் ரொம்ப வலியுறுத்தி எழுதுறார். அதான் சொல்றாரு, புத்தி என்னனே முட்டாளே, ஒரு விதை எப்படி செத்து கனி கொடுக்குது அதே மாதிரி நீ செத்து என்ன பண்ணுவ, மறுபடியும் உயிரோடு வருப்பன்னு சொல்லிட்டு இதுல தானே பண்ணுவார். அவரு நிறைய காரியத்தை எழுதிருப்பார். எல்லாரும் கல்லறையில என்ன பண்ணுவாங்க, இந்த காரியத்தை வாசிப்பாங்க, மரிச்ச வீட்டுல இதை வாசிப்பாங்க. ஏன்னா அவங்க மறுபடியும் எழுந்திருக்க போறாங்க. நம்ம பாக்குறோம், நம்ம புதைக்க போறது இல்ல, கல்லறையில விதைக்க போகிறோம். ஒரு நாள் அது என்ன ஆக போகுதுன்னா அது மறுபடியும் வரப்போகிறது. அல்லேலூயா. கல்லறை தோட்டம் என்று சொல்லுகிறோம். அந்த தோட்டத்துல விதைக்கப்பட்ட விதையெல்லாம் ஒரு நாள் என்ன பண்ண போது முளைத்து எழும்பி அவர் வரும்போது, கராசிச்சு வரும்போது, நடு மரியாதை சொல்லப்பட்டது, ஆண்டவரோடு கூட என்ன பண்ணுவோம், நம்ம ஆகாயத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட 7 வருஷம் அந்த கல்யாண விருந்துல நீ நானும் பங்கு பெறுவோம். ஆமென். உலகத்துல எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, நீ மட்டும் கல்யாண விருதுல பங்கு பெறுவ. ஆமென், ஆமென். அந்த சந்தோஷத்தை கர்த்தருக்கு கொடுக்க போறாரு. இந்த உலகத்துல இதெல்லாம் நம்மளுக்கு இல்ல, நம்ம போறோம். எப்படி ஆகிடும் அழகா சொல்லுவார் பவுல். அந்த பிரசங்கத்தை தான் நான் எடுத்து ஆண்டவர் இது எனக்கு கொடுத்தார், அதனாலதான் இதை நான் கொடுக்குறேன். பவுலை குறிச்சு ஒரு பிரசங்கம் அவர் சொல்றாரு, அந்த உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறதுக்கு நான் எப்படியாவது அவரை பிடிச்சுப்பேன். அடுத்தது சொல்றான், நான் நிப்பேன், அவருக்காக ஓடுவேன்னு சொன்னேன். பிடிச்சுப்பாங்க, அவர் காலை பிடிச்சுப்பேன், நிப்பேன் அவருக்காக, ஓடுவேன் அவருக்காகன்னு சொன்னான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நில்லுங்க, முதல்ல பிடிங்க அவரை, அவர் பாதத்தை பிடிங்க. அவர் பாதம் தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் மாற்றும். அவன் அவரை பாதத்தை பிடிச்சவங்கள, பாதத்தை பிடிச்சி உட்கார்ந்த யாக்கோபை விட்டு ஆண்டவர் போவே இல்லை. அவர் பாதத்தை பிடி, உங்க வீட்டை விட்டு போக மாட்டார். ஆமே, உன் பிள்ளைய விட்டு போக மாட்டார். ஆமே, உன் புருஷனை விட்டு போக மாட்டார். ஆமே, உன்னை விட்டு போக மாட்டார். மெயினா ஆமே, ஆமே. 4 காரியத்தை நம்ம பார்த்தோம். முதல்ல இப்ப உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன பண்ணும், கல்லறையை திறக்கும், உன்னை உயிரோடு எழுப்போம். ஆமென், ஆமென். அடுத்து உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன பண்ணும், உன்னை மாற்றும். ஆமென். உன் பயத்தை மாற்றும். ஆமென். உன்னை ஆண்டவர் பார்ப்பார். ஆமென். உன் கூட நடப்பார். ஆமென். உன் கூட பேசுவார். ஆமென். உன் கண்ணை திறப்பார். ஆமென். அவர் வசனம் உனக்குள்ள கொண்டு விட்டு எறியும். ஆமென். அல்லேலூயா. அடுத்து உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னை ஊழியம் செய்ய வைக்க. ஆமென், ஆமென். உன் ஊழியத்துல நீ பேசினா நடப்பணும், பேசினானே ரட்சிக்கப்படுவாங்க, நீ நடந்தா ரட்சிக்கப்படுவாங்க, நீ உட்கார்ந்தா ரட்சிக்கப்படுவாங்க, நீ சிரிச்சா ரட்சிக்கப்படுவாங்க. கர்த்தர் மாற்றத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமை 4வது காரியம் என்ன பண்ணும், பரலோகத்து மேல ஒரு நம்பிக்கை கொடுக்கும். நமக்கு இது சொந்தம் இல்ல தேவ பிள்ளையே, நீ கட்டி இருக்கிற உன்னுடைய வீடு சொந்தம் இல்ல, உன் பிள்ளை சொந்தம் இல்ல, உன் குடும்பம் சொந்தம் இல்ல, இயேசுதான் நமக்கு சொந்தம். ஆமென், ஆமென். சொந்தக்காரர் இயேசு நமக்கு. ஆமென். நம்ம எல்லாம் எழுந்து இந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இவ்வளவு வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள நான் என்ன பண்ணணும், நான் பெற்றுக்கொள்ள நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறவரே, நல்ல வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த பிள்ளைகளுக்காக வரையா, இந்த உயிர்த்தெழுந்த அபிஷேகத்துல பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளணும், உயிர்த்தெழுந்த மாற்றத்தை இந்த பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளணும், உயிர்த்தெழுந்த ஊழியத்தை இந்த பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளணும், உயிர்த்தெழுந்ததான பரலோகத்தின் நம்பிக்கை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும். உங்க கரை எங்களோடு இருக்கட்டும், நீங்க நடத்துங்க. நீ வரப்போகிற காலங்கள்லாம் உங்க கரை இருக்கட்டும். சிறுவர் ஊழியத்தினுடைய தேவைகள், பண தேவைகள், பொருள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. நீங்க கூட இருங்கப்பா. ஆண்டவரே, சமாதானமா நடக்கணும்பா, ஆசீர்வாதமா நடக்கணும்பா. எங்களை எல்லாருக்குள்ளேயும் ஐக்கியத்தை ஒரு மனதையும் தான் திடப்படுத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே.